Hello friends, welcome to Birds and Technical. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Birds bath tub, அதாவது பறவைகள் குளிக்கும் டப்பா எப்படி நாம கேஜ்ல ஃபிட் பண்றது, எங்க வாங்குனேன், அதை எவ்வளவு ரூபாய் கொடுத்து நான் வாங்குனேன், எல்லா விஷயத்தையும் உங்க கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க மேலே ஒரு கேஜ் பார்க்குறீங்க பாருங்க, அது ஃபின்ச்சஸ் இருக்கிற கேஜ், கீழே பட்ஜஸ் இருக்கிற கேஜ். இந்த கேஜில் தான் நான் பறவைகள் குளிக்கும் டப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது உள்ள தண்ணி ஊற்றி நம்ம வச்சிட்டோம்னா பறவைகள்லாம் குளிக்குவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த டப்பாவில் 2 கொக்கி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே கம்பியில் நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படி மாட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், அது ஆடும். சில சமயங்களில் அது கழண்டி விழுந்துடும். உங்கள் பறவை எல்லாம் வெளியில் போயிடும். நான் சொல்கிற மெத்தட்லேயே ஃபிட் பண்ணுங்கள். இந்த டப்பாவை நாம் கேஜுக்குள்ளாரையும் வைக்கலாம், வெளியிலையும் ஃபிட் பண்ணலாம். கேஜுக்குள்ளார வச்சோம்னா அந்த தண்ணிலாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே அழுக்காக மாறிடும். நீங்கள் வெளியில் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சீக்கிரமாக அழுக்காக மாறாது. இந்த டப்பாவுக்கு மேலேயே 2 பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டில் ஒன்று, செகண்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டுங்க. 2த்துலேயும் ஹீட் பண்ணி, கம்பியை ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுங்க. அதுக்கப்புறம் கம்பியை அது உள்ளே விட்டு அந்த கேஜில் அப்படியே கட்டி விட்டுருங்க. உங்களுக்கு டைட்டாக ஃபிட் ஆகிடும். இந்த பாக்ஸ் ஆடவே ஆடாது. உங்களுக்கு பறவையும் வெளியில் வராது. எல்லா கேஜிலையுமே பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க. மேலே இருக்கிற கம்பியும் இது மாதிரி கட்டி விட்டுருங்க. இதில் கேப்பும் இருக்காது கொஞ்சம் கூட. உங்களுக்கு சப்போஸ் அந்த கேப்பு கம்மியாக இருந்ததுன்னா கம்பியை கொஞ்சம் கட் பண்ணிங்க. இந்த டப்பாவில் நீங்கள் தண்ணி ஊற்றுறப்போ வெளியிலேருந்து ஊற்ற முடியாது. கேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த டப்பாவில் கொக்கி டைட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே ஃபிட் பண்ணி பாருங்கள். சரியாக இருந்ததுன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இந்த டப்பாவை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 240 ரூபாயிலேருந்து இருக்குது. 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா அது மாதிரி ரேட்லேயும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் 140 ரூபாய்க்குன்னு இருக்குது. அது டெலிவரி எடுத்து கொடுக்கறதுக்கு 80 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 220 ரூபா ஆகுது. ஆனால் நான் அவ்வளோ ரேட்லாம் கொடுத்து வாங்கலைங்க. நான் இதை கொளத்தூர் என்ற இடத்துல வாங்கினேன். இதோட விலை 80 ரூபா தாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பறவைகள் குளிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலாக தயாரித்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கேஜுக்குள்ளார எந்த தண்ணியுமே வைக்காதீங்க. இந்த டப்பாவில் மட்டும் தண்ணி ஊற்றி இது மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க. எல்லா பறவைகளும் இதில் குளிக்கும். இந்த பறவைகள் குளிக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இதை வாங்கி 1 வீக் தான் ஆகுது. பறவைகள் குளிக்கிறப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த டப்பா வாங்கின கடை பேர் என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன். நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணிவிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. நீங்கள் கேஜுக்குள்ளார தண்ணி வச்சிங்கன்னா அதுலேயே குடிச்சிட்டு இந்த டப்பா சைடே வராது இந்த பறவைகள். அதனால் கேஜுக்குள்ளே தண்ணி வைக்காதீங்க. கேஜுக்கு வெளியில் இது மாதிரி டப்பா ஃபிட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வைங்க. உங்கள் பறவைகள் குளிக்கும். இந்த பறவைகள் குளிக்கும் டப்பா 2 பாகமாக இருக்கும். ஒயிட் கலர் இருக்கு மேலே ஒன்று, ப்ளூ கலர் இருக்கிறது கீழே. அது தனித்தனியாக இருக்கும். நம்ம தான் ஃபிட் பண்ணணும். அது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெவிக்விக் ஊற்றி ஒட்டிங்க. உங்களுக்கு கழண்டி வெளியில் வராது. இந்த டப்பா நம்ம பட்ஜஸ்க்கும் வைக்கலாம், ஃபின்ச்சஸ்க்கும் வைக்கலாம், ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில் இது போன்ற பறவைகளுக்கும் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.